வந்து அஜித் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்க போகிறோம். டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 5 rupees தான் உள்ளே போயிருக்கு. உள்ளே பெருசாக எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் உள்ளே போகலாம். பேச சத்தியமாக எனக்கு கேட்குது. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ தான் உள்ளே வரோம். இங்கே ஒன்றுமே இல்லை பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. உள்ளே வந்தோன்னே முடிஞ்சு போச்சு. என்ன க்ரௌடாக மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ஒரு செல்ஃபி ஸ்பாட் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு வியூவிங் பாயிண்ட் அவ்வளோதான். 5 rupeesக்கு இவ்வளோ தான் இருக்கும் போல. பில்லாரா குருவி சவுண்டு வாங்கண்ணா வாங்கலாமா? வாங்கி ஊதுடா. எவ்வளோடா? 60. 1 60, 2 100 வாங்கலாமா? எல்லாமே ஒரே மாதிரி சவுண்ட் வருமா? டிஃப்ரெண்ட் சவுண்ட் வரும். சும்மா ஒரு சவுண்ட் வரும். தண்ணி ஊற்றி ஊற்றணுமா? சவுண்டு மாதிரி சவுண்டு ஊதி வச்சா, தண்ணி ஊற்றி வச்சா சவுண்டு மாறுமாவும். கண்டினியூஸாக ஊது. நல்லா ஊதுடா. ஸோ டிஃப்ரெண்ட்டான குருவி சவுண்ட்லாம் வருது. ஸோ நாங்கள் இதை வாங்க போகிறோம். இப்போ தண்ணி இல்லைன்னு என்ன சவுண்ட் வரும்? தண்ணி இல்லாட்டி சின்ன சவுண்ட் வரும். 2 வாங்கலாமா? உனக்கு வேணுமா? இல்லைண்ணா வேணாம். சரி அப்படி தான் வரும். தண்ணி இல்லை. அப்போ தண்ணி இருந்தால் தான் சவுண்டு வரும். குருவியா மாறின மரத்தை பாருங்க, நல்லா இருக்கு. ஸோ குருவிலலாம் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிட முடியும். அட்ராக்ட் பண்ணுறியா? அட்ராக்டா. ஸோ அவ்வளோதான், இங்கே ஒன்றும் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறோம். இது என்னன்னே தெரில. அது அணில் வந்து பெருசாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒன்று இருக்குது. பெருசாக தான் இருக்கு. உங்களுக்கு கேமரா தெரியுதான்னு எனக்கு தெரியல. அது ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது. ஸோ அணில் போன்ற ஒரு மிருகம் இங்கே ஒன்று உட்காந்துருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியுதா பாருங்க, அணில் மாதிரி ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்குது. வால் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்க. அது ஃபேஸு கை எல்லாமே அணில் மாதிரி இருக்கு, ஆனால் அணில் இல்லை. இது என்னென்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓ நீ யூடியூப்ல போற சரி. ஃபீட் எனிதிங் டு தட் மிருகம். நல்லா நொறுக்கிட்டு இருக்கு பாரு. அது கொஞ்சம் இங்கே பார்த்துதான் நல்லா இருக்கும். அது வாழை வச்சு பேலன்ஸ் பண்ணி நிற்கிது பார்த்தியா? கீழே அதோட வால் மட்டும் பாருங்கள் எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது. இந்த கருப்பாக தெரியுது எல்லாமே வால் தான். பாருங்கள் அதோட ஃபேஸ், அதோட உடம்பு எவ்வளோ இருக்குது, வால் மட்டும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. காட்டுங்களா? இப்போ தான் நானே பார்க்குறேன். இப்படி ஒன்று இருக்குன்னு இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். பட் நல்லா இருக்குது. ஒரு ப்ரௌன் ஒயிட்டு கலர்ஸ் நல்லா இருக்குது. பட் கேமராவில் அவ்வளோவா தெரியல வெயில் அடிக்கிறதுனால. அது ஏதோ இலையை பூச்சி தான் சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன். பாய் கேரட் வாங்கிட்டு வந்து தான் கொடுத்துருக்கலாம். வி கேன் நாட் ஃபீட்ரா அதான் போட்டிருக்காங்க உள்ள. இங்கே போடலை. ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பில்லார் ராக்லேருந்து குணா கேவ், அதாவது வந்துட்டு நடைப்பயணமாக சென்று கொண்டிருக்கிறோம். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ்காரங்க இப்போ புதுசாக ஏதோ செக்வே எல்லாம் வச்சு இதை 1 வே ஆக்கிட்டானுங்க. ஸோ இது நம்ம இந்த ரூட்டில் போனால் 1 கிலோமீட்டர் தான்.
ஆனால் நம்ம பைக்கில் எடுத்துகிட்டு வரணும்னா 10 கிலோமீட்டர் சுற்றி வரணுமாமா வேறு ரூட்டில். பைக்கில் வரலாம் இந்த ரூட் ஆக்சுவலாக, பட் இது ஒன் வே மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே அந்த அளவு டிராஃபிக் இல்லை, ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லை. ஸோ வர வண்டி மட்டும்தான் வெளியே வருது. இதெல்லாம் சுற்றி வர வண்டிஸ். உள்ளே போகிறதுக்கு எந்த வண்டிக்குமே அலௌட் இல்லைன்ட்டாங்க. அதனால் நடந்து தான் போய் ஆகணும். வண்டியில் வரணும்னா வேறு ரூட் இருக்குது, பட் அது 10 கிலோமீட்டர் சுற்றி வரணும். ஸோ டைம் இல்லை அப்படிங்கிறனால நாங்கள் நடந்தே போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் அந்த போகிற வண்டி. பட் ஃபுல்லாக ஒரே காடாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. இதுவும் என்ன கொஞ்சம் மூச்சு அதிகமாக வாங்குது, ஏன்னா ஹில்ஸ்ங்கிறதுனால. ஏரியாவில் அத்துமீறி நுழைஞ்சிருக்கிற மரத்தை பாருங்கள். இப்படி போனால் இது ஒரு ரூட் இருக்குது, ரோடு. இப்படி போனால் அப்படி சுற்றி வந்துடலாம். ஆனால் சார் வந்துட்டு அது டிஸ்டன்ஸாக வரான், நடக்க முடியாது. ஆனால் ஷார்ட்கட்டில் போகிறேன் அப்படின்னு சொல்லி வேலியெல்லாம் எட்டி வச்சு உள்ளே போய் நடந்து போயிட்டுருக்கான். வந்தால் பிளாக் பண்ணிட்டு வரேன். அதான் முடியலடா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி வந்துட்டோம். ஆனால் அந்த ஷார்ட்கட்டில் வந்த நாய் எட்டி குச்சி வந்துட்டு ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி ஒரு சிரிப்போடு நின்றுட்டுருக்கான். ஆனால் அப்படி அந்தளவுக்கு அவன் ஒன்றுமே பண்ணல. எங்களோட ஒரு நிமிஷம் முன்னாடி வந்துட்டான். ஒரு நிமிஷம் முன்னாடி வந்தா 2 நிமிஷம் முன்னாடி வந்தா நோகாம மேலே வந்தேன்டா. இங்கே பார்த்தீங்கன்னா மரத்துலேயே செஞ்ச சாப்பாடு ஏதாவது கட்டி கொண்டு வந்துருந்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கான அருமையான இது. மரத்துலேயே டேபிள் செஞ்சு வச்சுருக்காங்க. அங்கே ஒரு டேபிள், இங்கே ஒரு டேபிள், அங்கே ஒரு டேபிள், 3 டேபிள் போட்டிருக்காங்க. காற்று சமயம் வருது, ஜில்லுன்னு காற்று. இப்படியே உட்காந்து நீங்கள் எதாவது பார்க்கலாம். ஸோ இங்கே கூட லைட்டாக வெயில் அடிக்குது, பட் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இன்னும் மேலே போகணும்னு நினைக்கிறோம். இங்கே தெரியுது பாருங்கள், இங்கே மேலே கார்லாம் நிற்கிற தாண்டி மேலே ஏறணும். கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது பாருங்கள், எவ்வளோ கார் வருது. எவ்வளோ கார் மொத்தமாக வருது. ஒரே ஃபேமிலியில் எவ்வளோ கார் வந்துருக்கோம் நினைக்கிறேன். திஸ் இஸ் குணா கேவ். நாங்கள் கடைசியாக ஒரு வழியாக கஷ்டப்பட்டு வந்துட்டோம். ஐ திங்க் டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். டிக்கெட்டா? சரி. சரி. ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கே வந்து 10 rupees தான் டிக்கெட்டு. எடுத்துட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கோம். இயற்கையை ரசிக்கிறதுக்கு எதுக்கு காசு? கவர்மெண்ட் கொள்ளை அடிக்குது. 40 ரூபாய்க்கு நீங்கள் வரும்போது வாங்கிட்டு வந்துருக்கேன். அப்புறம் நீங்களும் வரும்போதே கோட்டு பேண்ட்டெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டிலில் மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும். பிளாஸ்டிக் பாட்டில் எதுவும் கிடைக்காது. கிளாஸ் பாட்டிலில் மட்டும்தான் எல்லாம் கிடைக்குது. கூல் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எது தேவைப்பட்டாலும் தயவு செஞ்சு மலையேறதுக்கு முன்னாடி பழனிலே வாங்கிட்டு வந்துக்கோங்க. இப்போது ஒரு பாதாம் மில்க் குடித்தோம். அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 40 rupees. ஆனால் அது எம்ஆர்பி 25 rupees தாங்க. நல்லாவே இல்லைங்க அது. ஸோ வேறு வழி இல்லை. லெமன் சோடா வந்து அஜித் குடித்தா, த கிரேட் அஜித் குமார் அதுக்கான ரிவ்யூ சொல்லுவார். இப்போ அதை பற்றி அவரே சொல்லுவார் அவர் வாயால். அது லெமன் சோடாவே இல்லை, லெமன் அப்படியே தண்ணியில் முக்கிட்டு குடித்த மாதிரி இருந்தது. ஸோ இளைஞர்களின் ஆரவாரம் வந்து பயங்கரமாக இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க. பக்கத்துக்கு ஓடப்படி பேர் போகுது. ஓகே, நீங்கள் குமரேசன் உட்காந்துருக்கான் பாருங்கள். இதுதான் குமரேசன். இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது. யாராவது ஃபோட்டோ எடுக்கிறாங்களா இல்லை வீடியோ எடுக்கிறாங்களா, எதுக்கு கத்துறாங்கன்னு தெரியல. என்ன தெரியுது மாப்பிள்ள ரொம்ப ஆழமாக இருக்கா? எதுவுமே தெரியலையே. பார்த்து போகலாம். ஒன்றுமே தெரியல. இவங்க ரொம்ப பயமுறுத்துறாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து போயிடுவோம். குணா கேவோட வியூ பாயிண்ட் இது. பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? பார்த்தா ஒன்றும் தெரியல. இறங்கி போவானுங்க. எங்கே இறங்குவாங்க? இந்த மாதிரி தான் கம்பி போட்டுருக்கோம். ஒருத்தர் சின்ன இடத்துல உடச்சி வச்சிருப்பானுங்க. ஸோ இதுதான் வியூ பாயிண்ட்டு. மேலே மேலே போய் பாரு, நல்லா காட்டலாம். க்ளவுட்ஸ் ஒன்று. சரி, மேலே ஒன்று இருக்குது. க்ளவுட்ஸ் தெரியுதா? பனி பாருங்க, மேலே ஒரு இருக்குது. அதில் போவோம்.
கேவ். இதுக்குள்ள ஒன்றும் தெரியல. அந்த மாதிரி இல்லை. குணா கேவ்னா வந்துட்டு முன்னாடி இறங்குற மாதிரியான ஒரு இடம்லாம் இருக்கும். முன்னாடியே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் வந்துட்டு இறங்குற மாதிரி இறங்குற மாதிரியான ஒரு இது இருந்தது. இப்போ ஃபுல்லாக வேலி கட்டி கம்பி. எந்த சைடு ஆக்சுவலாக இதுதானா? ஆக்சுவலாக இதில் இறங்கவும் முடியாது. இது எப்படி இறங்குவாங்க நினைக்கிறேன். அந்த சைடு அவரா இதில் இறங்கும்போது வலுக்கும். அது எப்படி இறங்க போகிறேன்னு தெரியல. இதுக்குள்ளேயே ஒரு கேவ் ஒன்று இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஃபோனில் தெரிய மாட்டேங்குது. பட் நேரில் பார்த்தா தெரியுது. உள்ள இங்கே இது உடஞ்சி உள்ளே போனோம்னா அவ்வளோதான், க்ளோஸ், வெளியே வரவே முடியாது. பட் ஃபோனில் எதுவும் தெரிய மாட்டேங்குது. பட் ரொம்ப ஆழமாக போகுது. அஜித் ரொம்ப முதல்ல இது ஓப்பன் ஆகிடுச்சு. வேலை ஊற்றிப்பாங்க. உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஷூ எதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்காதீங்க. இது இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓப்பன் ஆகிடுச்சு. தான் வந்துட்டு அப்பவே சொன்னேன், நம்பலை. இல்லை, நீ சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டேன். இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஒரு நாள் யூஸ் பண்ணதுக்கே இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. இங்கே கொஞ்சம் பெரிய ஒரு கிணறு மாதிரி ஒன்று தெரியுது. செடி முதல்ல வந்துட்டு இது ஓப்பனில் இருந்தது. அப்போல்லாம் முதல்ல இறங்குவாங்க. இப்போ எல்லாம் இறங்குறனாலையும் என்னமோ வேலி கட்டி இப்போ இறங்குனா ஏறிடும். ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. யாரும் இறங்க முடியாத கம்பி ஒரு ஜூம் வச்சு காமிச்சு இறங்குனா இதான் நிலைமை. இந்த கம்பி போட்டிருக்காங்க. பட் இது ஃபுல்லாக செடியாக இருக்காங்க. நீ பேசுறது இப்போ தான் கொடுத்தான். 2 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. சரி, கீழே போகிறோம். கேவ்னு பேர் வச்சுட்டு அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கிட்டாங்க. அவ்வளோதான். பட் இங்கே கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ வெயில் வந்துருச்சு. சாயந்தரம் வந்து இருக்கும் கண்டிப்பாக. இதுக்காக ஈவினிங் தான் வர முடியாது. ஸோ திஸ் இஸ் கேவ். இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. செடி மட்டும்தான் தெரியும். கேமராவில் ஒழுங்காக தெரியல. பட் நேரில் பார்த்தா அங்கே கொஞ்சம் புகை தெரியுது. புகை இருக்குன்னு தெரியுது. எண்டு பாயிண்ட்லாம் எங்களுக்கு தெரியல. என்ட்ரி பாயிண்ட் தான் தெரியல. என்ட்ரி பாயிண்ட் தெரியுது. ஏதாவது ஓப்பனாக ஒன்று இருக்குது பாரு. அரவிந்த், எனக்கு தெரிஞ்சு நீ இந்த கம்பி கேப்பில் போந்தாலே அரவிந்த் நீ போக முடியும். ஏது இந்த கேப்பில் நீ போயிடலாம். உள்ள போரு. வேணாம். அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். நானும் போயிட முடியாது. கமான் போ. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக தான் இருக்குது. இது சாட்டர்டே. ஸோ அதனாலே நம்ம தெரியல, க்ரௌட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த அளவுக்கு க்ரௌடுக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஊட்டி கூட கம்பேர் பண்ணோன்னா ஊட்டி நேரம் இன்னும் இதோட ஜில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், வேர்க்குது. ஆமாம், உடம்பிலிருந்து ஏதோ சுரக்கிறது. இங்கே பாருங்கள், என்னென்னமோ சுரக்கிறது. ஸோ அரவிந்த் மாதிரியே ஷூ வாங்கி ஒரு ஏமாந்த ஒரு கஸ்டமர் வந்துட்டு இங்கே ஷூவை போட்டு போயிருக்காரு. அது பழைய ஷூ, பிஞ்சு போன ஷூடா. ஆனால் இதெல்லாம் சீரியஸாக ஒரு 500 கொடுத்து ஷூ வாங்குறோம். ஒரு டைம் தான் போட முடியுதுன்னா அது எதுக்குன்னு தெரில. ஃப்ளிப்கார்ட்டை நம்பி யாரும் ஏமாந்துடாதீங்க. பைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டு நம்மளை ஏமாற்றிட்டாங்க. கடைசியில் பார்த்தா இதுதான் பைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டு. இங்கே சூப்பராக இருக்குது. மரம்லாம் நல்லா ஹைட்டாக இருக்குது. கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது. வெயில் அடிக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு. பட் வெயில் அடிக்குது. பட் வெயில் ஃபீல் பண்ண முடியல. அந்தளவுக்கு சில்னஸ் இருக்குது. ஸோ அதுங்க ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த டைலாக் நீ மாற்றவே மாட்டேன். இந்த டைலாக்கை மட்டும் நீ மாற்றவே மாட்டேன். இது வழுக்கு மாறாடி, வழுக்குதுடா. பயங்கரமாக வழுக்குது இது. சாக்லேட் ஃபேக்ட்ரி கிரியேட் பண்ணுறடமா? பார்க்கலாமா சாக்லேட் செய்யறது? பார்ப்போம். பார்க்கலாமாண்ணா? க்ளோஸ்டா? ஓகே, சாக்லேட் ஃபேக்ட்ரி க்ளோஸ் தான். ஸோ இப்போது கீழே சாக்லேட் கடை மட்டும் இருக்குது. நாங்கள்
சாக்லேட் வாங்க போகிறோம். கலர் கலராக இருக்குது, என்ன வாங்குறதுன்னு தெரில. ஃப்ளேவர் தான் இது மேங்கோ ஃபில்லிங்கு, ஆரஞ்சு ஃபில்லிங் அந்த மாதிரி. வெளியே சாக்லேட் உள்ள ஆரஞ்சு இருக்குது. ஸோ நீங்களே டிசைட் பண்ணுங்கள் என்ன வாங்கலாம்னு. இந்த மிட்டாய் ஞாபகம் இருக்கா? சீரக மிட்டாய், சீரக மிட்டாய். இது ஃபில்லிங் சொல்லுவோம். ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள், மேங்கோ, ஹேசல்நட் அந்த மாதிரி எல்லாம் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு காம்போ வந்து 300 rupees. இல்லை உங்களுக்கு 200 rupeesனா 200 rupees டார்க் மில்க் எல்லாம் போட்டு மூடி விட்டுருங்க. வேற பார்த்து. ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து 300. டேஸ்ட் பண்ணி பாருங்க. அஜித் குமார் வந்து இப்போ டேஸ்ட் பண்ண போகிறாரு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது என்னன்னா இந்த ஒயிட் ரைஸ் நல்லா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. ஸோ இங்கே எங்கே பார்த்தாலும் வியூஸ் தான். எல்லா வியூஸும் நல்லா இருக்குது, கிளைமேட்டும் நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், மணி 2 o'clock ஆகுது. பட் சில்லுன்னா ஒரு ஈவினிங் 7 o'clock மாதிரி இருக்குது. ஈவினிங் 7 o'clock இவ்வளோ வெயில் அடிக்குதுடா. வெயில் இல்லை, கிளைமேட் ஃபீல் சொல்கிறேன். வெளிச்சம் இருக்குது, பட் ஃபீல் நல்லா இருக்குது, சில்லுன்னு இருக்குது. அதை சொல்கிறேன். மார்ஷ்மெல்லோ தானே? மார்ஷ்மெல்லோஸ். இதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சோம். இது சாப்பிட்ருக்கியா? டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியாது, புதுசு புதுசு இருக்குது. ஸோ அதனால் பட்டர் விட சாஃப்டாக இருக்குது. பட் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டா தவட்டுன்னு நினைக்கிறேன், நிறையா சாப்பிட முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குச்சி ஐஸ். அப்பர் லேக் வியூ, அதுதான் ஊட்டி லேக். சரி, கொடைக்கானல். என்னடா பொசுக்கு கொடைக்கானல் லேக் ஊட்டி லேக்குங்கிற இதெல்லாம் பகல் கொள்ளையாக இருக்குது. சரி விட, கொடைக்கானல் அப்பர் லேக் வியூ. அவங்க பாரு போக வருது. ஆமாம், பனிமூட்டை. எப் பார்த்தீங்கன்னா காய்ஸ், இப்போ வந்துட்டு என்னோட வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ரிட்டல் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ, வேற என்ன. ஸோ ரெண்டு இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். நாங்கள் வாங்கிட்டு வந்த சாக்லேட்டில் எல்லாருக்கும் பங்கு பிரித்து கொடுத்து இதோட உறவு முடிச்சுக்கலாம்டா இன்றைக்கி ட்ரிப்புக்கு அப்படின்னு சொல்லி இவன் அதுக்கு அத்து விட்டாச்சு. அடுத்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க நம்ம அரவிந்தை பார்த்தீங்கன்னா போகிற வெளில அத்து விட்ருவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 6:30 ஆச்சு. நாங்கள் அங்கேருந்து ஒரு 2:45 கிளம்பணும். நாங்கள் வண்டி எடுத்தோம். நீ சாப்பிடல, நேரம் வந்துட்டோம். கடைசி வரை சோறு வாங்கி தரேன் ஏமாற்றி கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்தது நீ வந்துட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்ல, வழக்கம் போல் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே இறங்கிட்டோம். நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து நீங்கள் ஏதாவது ட்ரிப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ரைட் சாய்ஸாக வந்துட்டு கொடைக்கானல் இருக்காது. அதை தான் நான் சொல்லணும்னு இருந்தேன். போகிற மாதிரி நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இப்போ சாயந்தரம் நாங்கள் கிளம்பும் போது கிளைமேட் உண்மையாக நல்லா தான் இருந்துச்சு. இவன் இந்த ரைட்ல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இல்லை கிளைமேட் வந்து மாறி வந்துச்சு. ஆக்சுவலாக
போயிட்டு வர ட்ரிப்பில் என்னோட கலர் எந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. அது வந்து கொடைக்கானல் இல்லை, அது கோயம்புத்தூர். பழனியில் ஆற காரணம் இது. வெயில் தமிழ்நாட்டில் வந்துட்டு சம்மர் இருக்கிறதுனால வந்துட்டு ரொம்ப பயங்கரமான வெயில் இருக்குது. கிட்டத்தட்ட 33லேருந்து 34, 35 வரைக்கும் போகுது டிகிரிஸு. பட் உண்மையாக சொல்லணும்னா கொடைக்கானல் அவ்வளோ வெயில்லாம் இல்லை. லைட்டாக வெயில் அடித்தாலும் அது ஃபீலே நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு போயிட்டு வரலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எங்களை கூப்பிடுங்க. இல்லை உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, இல்லை நீங்கள் போகிறீங்கன்னா என்னை ஃப்ரீயாக கூட்டி போகிறீங்கனால எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் கிளம்பி வந்துடுவோம். இதான் வருவோம், நாங்கள் வரமாட்டோம். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பை.